வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். இந்திய ரயில்வே ஒரு செழுமையான பாரம்பரியத்தை பெருமைப்படுத்துகிறது. அதில் சில ரயில் நிலையங்கள் பிரிட்டிஷ் காலனித்துவ காலகட்டத்திற்கு முந்தையவை. நமது இந்தியாவில் உள்ள மிகவும் பழமையான ரயில் நிலையங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். முன்பு விக்டோரியா டெர்மினஸ் என்ற பெயரில் இருந்த இந்த ரயில் நிலையம் அதன் பிறகு சத்ரபதி மகாராஜ் டெர்மினஸ் ஆக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு மும்பை ரயில் நிலையம் இந்தியாவின் பழமையான ரயில் நிலையமாக தற்போது இருக்கிறது. ஃப்ரெடரிக் வில்லியம் ஸ்டீவன்ஸால் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை விக்டோரியா மகாராணியின் 50 ஆண்டுகால ஆட்சியை நினைவு கூறும் வகையில் 1887 முடிக்கப்பட்டது. 1996 சிவாஜி நினைவாக மறுபெயரிடப்பட்ட இந்த ரயில் நிலையம் 2017 இந்தியாவின் மத்திய ரயில்வேயின் தலைமையகமாக மாறியிருக்கிறது. இந்தியாவின் மத்திய ரயில்வேயின் தலைமையகத்தை கொண்ட நீண்ட தூர மற்றும் புறநகர் ரயில்களுக்கான பரபரப்பான மையமாக செயல்படுகிறது. இரண்டாவதாக ஹவுரா சந்திப்பு. ஹவுரா ஜங்ஷன் என்று அழைக்கப்படும் இந்த ஹவுரா ரயில் நிலையம் இந்தியாவில் உள்ள இரண்டாவது பழமையான ரயில் நிலைய வளாகமாகும். மேற்கு வங்காளத்தின் ஹவுராவில் அமைந்துள்ள இது இந்தியாவில் மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான ரயில் வளாகமாகும். உலகளவில் மிகப்பெரிய ரயில் வளாகங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஹவுரா சந்திப்பு கொல்கத்தா பெருநகர பகுதிக்குள் சேவை செய்கிறது. இது சீல்டா, டான்குனி, சந்த்ராகாட்சி, ஹாலிமார் மற்றும் கொல்கத்தா ரயில் நிலையம் உள்ளிட்ட 6 நகரங்களுக்கு இடையேயான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். மூன்றாவதாக ராயபுரம் ரயில் நிலையம். ராயபுரம் ரயில் நிலையம் நிலைய குறியீடு RPM. ராயபுரம் ரயில் நிலையம் இந்தியாவில் 3வது மிக பழமையான செயல்பாடில் உள்ள ரயில் நிலையமாகும். தென்னிந்தியாவில் முதன்மையானதாக அமைக்கப்பட்ட ரயில் நிலையம் என்ற பெருமையை ராயபுரம் ரயில் நிலையம் பெற்றுள்ளது. சென்னை புறநகர் ரயில்வே நெட்வொர்க்கிற்கு சேவை செய்து ஜூன் 1856 இந்த ரயில் நிலையம் செயல்பட தொடங்கியது. ஆரம்பத்தில் மெட்ராஸ் மற்றும் தெற்கு மகரத்தா ரயில்வேயின் தலைமையகம் 1922 வரை இந்திய துணைக்கண்டத்தின் பழமையான ரயில் நிலையமாக ராயபுரம் ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று அடையாளமாக உள்ளது. நான்காவதாக ஆக்ரா கோட்டை ரயில் நிலையம். வரலாற்று நகரமான ஆக்ராவில் உள்ள வலிமைமிக்க ஆக்ரா கோட்டையால் கவனிக்கப்படாத ஆக்ரா கோட்டை ரயில் நிலையம் இந்தியாவில் மிகவும் பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். இது மீட்டர் கேஜ் மற்றும் அகல கேஜ் பாதைகளை கொண்டிருக்கிறது. 1872 ஆண்டு திறக்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் ஆக்ராவில் உள்ள பழமையான ஸ்டேஷன் ஆகும். இது 4 பிளாட்பாரங்கள் வழியாக தினமும் 80,000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சேவை வழங்குகிறது. ஆக்ரா நகரத்தில் உள்ள உலக பாரம்பரிய தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் ஆக்ரா கோட்டை ரயில் நிலையத்தை கண்டிப்பாக பார்வையிட மறக்க மாட்டார்கள். ஐந்தாவதாக வீராங்கனா லட்சுமிபாய் ஜான்சி சந்திப்பு. 1880களின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஜான்சி சந்திப்பு ரயில் நிலையம் என்று பிரபலமாக அறியப்படும் வீராங்கனா லட்சுமிபாய் ஜான்சி சந்திப்பு புந்தேல்கண்ட் பகுதியில் உள்ள இந்தியாவில் பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். பயணிகள் மற்றும் வணிக சேவைகளுக்கு இது ஒரு முக்கிய ரயில் மையமாக உள்ளது. ஆறாவதாக பழைய டெல்லி ரயில் நிலையம். 1903 ஆண்டு திறக்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் தற்போதைய வடிவத்தில் புதுப்பிக்கப்பட்ட பழைய டெல்லி ரயில் நிலையம் தேசிய தலைநகருக்கு சேவை செய்யும் இந்தியாவின் பழமையான ரயில் நிலையமாகும். சின்னமான சாந்தினி சவுகிற்கு அருகில் அமைந்துள்ள பழமையான டெல்லி ரயில் நிலையத்தின் கட்டிடக்கலை செங்கோட்டையின் கூறுகளால் ஈர்க்கப்பட்டுள்ளது. பழைய டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து 250க்கும் மேற்பட்ட ரயில்கள் கடந்து செல்கின்றன. இது வட இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான ரயில் நிலையமாகும். இந்த ரயில் நிலையம் 16 நடைமேடைகள் வழியாக தினமும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளை கையாளுகிறது. ஏழாவதாக விஜயநகரம் ரயில் நிலையம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விஜயநகரம் ரயில் நிலையம் 1800களின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஹவுரா சென்னை லைனில் உள்ள முக்கியமான ரயில் நிலையமாகும். விஜயநகரம் நகரின் 5 நடைமேடைகளில் இருந்து சேவையாற்றும் இந்த பழமையான ரயில் நிலையம் அதன் வளாகத்தில் பயணிகளுக்கான அனைத்து நவீன வசதிகளையும் கொண்டுள்ளது. இது இந்திய ரயில்வேயின் வகுப்பு A ரயில் நிலையமாகும். எட்டாவதாக பரோக் ரயில் நிலையம். கல்கா சிம்லா ரயில் பாதையில் அமைந்துள்ள பரோக் ரயில் நிலையம் இமாச்சல பிரதேசத்தின் மலைகளில் அமைந்துள்ள ஒரு சிறிய ரயில் நிலையமாகும். இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான பரோக் ரயில் நிலையம் 1903 ஆண்டு திறக்கப்பட்டு கர்னல் பரோக் என்று பெயரிடப்பட்டது.
ஸ்காட்டிஷ் பாணி கூரையுடன் கூடிய சுரங்கப்பாதையின் தொடக்கத்தில் அமைந்துள்ள பரோக் ரயில் நிலையம் பயணிகளுக்கு மட்டுமன்றி இந்த அழகிய இடத்தை பிடிக்க வரும் இன்ஸ்டாகிராம் வாசிகளுக்கு கூட மிகச்சிறந்த சேவையை வழங்குகிறது. 9வதாக லக்னோ சார்பாக் ரயில் நிலையம். 1914 கட்டப்பட்ட லக்னோ சார்பாக் ரயில் நிலையம் இந்தியாவில் மிக அழகான பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். முகலாய மற்றும் ராஜஸ்தானி கட்டிடக்கலை கலவையுடன் அழகான தோட்டங்களை கண்டும் காணாத வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியை 1916ஆம் ஆண்டு இந்த ரயில் நிலையத்தில் தான் முதலில் சந்தித்த இடமாகும். இது வட இந்தியாவில் உள்ள பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். இந்த லக்னோ சார்பாக் ரயில் நிலையம் 9 நடைமேடைகள் வழியாக தினமும் 1.25 லட்சம் மக்களுக்கு சேவை செய்கிறது. 10வதாக நாக்பூர் ஜங்ஷன். தற்போதைய வடிவத்தில் 1925இல் திறக்கப்பட்ட நாக்பூர் சந்திப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். இந்த A1 வகை ரயில் நிலையம் ஒரு முக்கியமான சந்திப்பு நாட்டின் புவியியல் மையத்தில் அமைந்துள்ளது. தினமும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு சேவை செய்யும் 8 தளம் கொண்ட ரயில் நிலையமாக பயணிகளுக்கு அனைத்து முக்கிய வசதிகளையும் கொண்டுள்ளது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்தியாவில் உள்ள 10 பழமையான ரயில் நிலையங்களில் நீங்கள் எந்தெந்த ரயில் நிலையங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை, நீங்கள் எந்தெந்த ரயில் நிலையத்தில் பயணித்தீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.